எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 48வது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 48வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவர்களை வேண்டிக் கொண்டார்கள். அப்ப என்ன நடந்தது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலும் அந்த வீட்டார் எல்லாரும் மேலும் இறங்கி வந்தார். அதன் பிறகு இந்த கட்டளையானது பேதுருவின் மூலமாக பிறக்கப்படுகிறது. இங்கே யார் என்று சொன்னால், இந்த 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு என்னப்பட்ட ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த கொர்நேலியு என்னப்பட்ட மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு தரிசனமாகி, பேதுருவை இந்த கொர்நேலியனுடைய வீட்டுக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கொர்நேலியு ஒரு யூதன் அல்ல, இந்த கொர்நேலியு ஒரு புறஜாதியான மனிதன். பேதுருவை தேவனாகிய கர்த்தர் புறஜாதி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொண்டார். அப்பொழுது பேதுரு ஒரு வீட்டிலே தங்கி இருக்க பொழுது பேதுருவுக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. அந்த தரிசனம் என்ன என்று சொன்னார், ஒரு கூடை வருகிறது. அந்த கூடையிலே சகலவிதமான காட்டு நாட்டு மிருகங்களுடைய அருவருக்கத்தக்க, தெளிவாய் புரிய வேண்டும், அருவருக்கத்தக்க, அதாவது யூதர்கள் சாப்பிடாத சில உணவுகள் உண்டு. யூதர்கள் அது அசுத்தம், இதை சாப்பிடக்கூடாது, இது தகாத ஒரு காரியம் என்று சொல்லி அவர்கள் இருந்த காரியம். யூதர்கள் பண்ணி மேய்க்க மாட்டாங்க, யூதர்கள் பண்ணி மேய்க்க மாட்டாங்க, அது அவர்களுக்கு தகாது. அது ஒரு அசுத்தமா கதறுறவங்க. அதே போல வேதம் சொல்லுகிறபடி, தேவனுடைய கட்டளையின்படி என்ன செய்ய மாட்டாங்கன்னா, விரி குழம்பு இல்லாததை என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அடுத்தது செதில் இல்லாததை என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. செதில் இல்லாத மீன்கள் இதை சாப்பிட மாட்டாங்க. அடுத்தது ரத்தத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அது தேவனுடைய கட்டளை, ரத்தத்தை அவங்க பூமியில விட வேண்டும். இப்படி பல காரியங்கள் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அருவருக்க மக்கமான காரியம். உதாரணத்துக்கு அதுல பண்ணி எதெல்லாம் விரி குழம்பு கால் சேர்ந்து இருக்கிறதோ, சேர்ந்து இருக்கிற எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, விரல் சேர்ந்து இருக்கிறத சாப்பிட மாட்டாங்க. இது எல்லாம் அருவருக்கத்தக்கம். ஆனா இந்த கூடையில இந்த தரிசனத்தை அவர் பார்க்கிறாரு. இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க மிருகமெல்லாம் நிக்குது. அப்போ ஒரு சத்தத்தை கேட்கிறார், இதை அடிச்சு நீ புசி, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி. இப்ப பேதுரு சொல்றாரு, ஐயோ இது அருவருக்கத்தக்கது, இதை நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ சத்தம் வருகிறது, இது எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டாச்சு, இதை நீ சாப்பிடு, இது பரிசுத்தமானது, இது ஒன்னும் அசுத்தம் இல்லை அப்படின்னு சத்தம் வருகிறது. அவர் இல்லை அப்படின்னு சொல்றார். மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே தரிசனம். இப்படியே 3 முறை இந்த தரிசனம் வருகிறது. இந்த தரிசனத்தை கண்டு இதனுடைய விளக்கத்தை புரியாம இருக்கும் பொழுது வீட்டினுடைய கதவை ஒருத்தர் தட்டுறாங்க. அந்த வீட்டு முதலாளி போய் என்ன யாரு வேணும் அப்படின்னு கேட்கும் போது, இங்கே ஒரு தேவ மனுஷன் தங்கி இருக்கிறாராமே, அவரை நாங்க பார்க்கும்படியா வந்திருக்கிறோம், அவரு கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே விஷயமானது பேதுருவுக்கு அறிவிக்கப்படுகிறது. பேதுரு கீழே பார்க்கிறாரு. அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுது. அப்ப சொல்றார், எங்களுடைய எஜமானன் கொர்நேலியு இருக்கிறார், அவர் தரிசனத்துல பேதுரு என்று பெயர் கொண்ட, சீமோன் பேதுரு என்று பெயர் கொண்ட ஒரு தேவ மனிதன் இங்கே தங்கி இருக்கிறார், அவர் அவருடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தூதன் அவருக்கு தரிசனமாக தோன்றி சொன்னதுனால நாங்கள் என்ன செய்யறோம், அவருடைய வார்த்தைப்படி வேலைக்காரராக நாங்கள் உம்மை அழைத்து போகும்படி வந்திருக்கிறோம். அப்பதான் பேதுருவுக்கு புரியுது, ஆகா நம்ம கண்ட தரிசனத்தினுடைய அடையாளம் இதுதான். தேவன் எந்த ஜனங்களையும் ஒதுக்கவில்லை, யூதர்கள் மட்டும்தான் தேவனுக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த எல்லார்களும் தேவனால் பரிசுத்தமாக்கப்படும்படியாய் இருக்கிறார்கள் என்று அறிந்து பேதுருவானவர் தரிசனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து புறஜாதியாகிய கொர்நேலி என்னப்பட்ட மனிதன், புறஜாதி அப்படின்னா யூதர் அல்லாதவர்கள் என்று நீங்க புரிந்து, யூதர் அல்லாதவர்கள். அப்போ கொர்நேலியனுடைய வீட்டுக்கு பேதுரு போய் அங்கே அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் பேதுருனுடைய வீடு நிறையப்பட்டது, மன்னிக்கணும், கொர்நேலியனுடைய வீடு நிறையப்பட்டது. கொர்நேலியு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்கு இன்னும் சாட்சியாய் வாழ ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. இதுதான் பின்னணி பாருங்க.
இந்த கொர்நேலி இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்குண்டான இந்த நோக்கம், தேவனுடைய ஆவியானவர் கொர்நேலி மேல் அவருடைய வீட்டின் மேலே இறங்கி வந்ததுக்குண்டான காரணம் என்ன என்று சொன்னா, கொர்நேலி பரிசுத்த ஆவியை பெற்றதுக்குண்டான காரணம், முதலாவது கொர்நேலி பக்தி வைராக்கியம் உள்ளவராக, பக்தி உள்ளவராக காணப்பட்டார். அவர் ஒரு புறஜாதி தான். அவர் புறஜாதியா இருந்த போதிலும் கூட அவர் பக்தி உள்ளவனாய் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் உங்களை என்னையும் அப்படிதான் தெரிந்தெடுத்திருக்கிறார். பாருங்க, வேற்று மதத்திலிருந்து நாம் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் நாம் இருக்கிறோம். அதுல எவ்வளவு பக்தியா நம்ம இருந்தோம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பக்தியா நம்ம இருந்தோம். நம்ம யோசிச்சு பார்க்கணும், எவ்வளவு பக்தியா நான் இருந்தேன், என்னெல்லாம் நம்ம செஞ்சிருப்போம். இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பக்தி வைராக்கியத்தை இப்ப ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிறோமா? அதே வைராக்கியத்தை வச்சிருக்கிறோமா? அதே பக்தி வச்சிருக்கிறோமான்றத நம்ம நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டும். இங்கே கொர்நேலி அப்படிப்பட்ட பக்தி உள்ளவராக இருந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 2வது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இதுதான் கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்த இந்த அனுபவம். கொர்நேலி பக்தி உள்ளவர். என்ன செய்தார் அப்படின்னா, அவர் பக்தி உள்ளவராக காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனுடைய அடையாளம் யாக்கோபு 1 அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபு 1 அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு என்பதாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. அப்போ பக்தி என்று வேதம் நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தால் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாததுதான் உண்மையான பக்தி. ஆமென். நம்ம எது பக்தி? நம்ம ஆண்டவருக்கு நம்ம அப்படியே சபைக்கு எல்லா நாளிலும் வர்றது, காணிக்கை கொடுக்கிறது, தசம்பாங்களை கொடுக்கிறது, பாடுறது, துதிக்கிறது, அந்நிய பாஷைகளை பேசுறது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறது, இதல்ல பக்தி. உலகத்தால் நம்மை கரைப்படுத்தி கொள்ளாததுதான் உண்மையான பக்தி. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலி மேல இறங்கி வந்தார். பேதுருவுக்கு தரிசனமாகி கொர்நேலியுடைய வீட்டுக்கு ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்பினார், தூதனை அனுப்பினார். இதான் காரணம். உலகத்தால் கரைப்படுத்தாமல் தன் பக்தி உள்ளவராக காணப்பட்டார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன், பக்தி உள்ளவர்களா இருங்க, கரைப்படாதீங்க. ஆமென். 2வது பாருங்கள், தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்து இருந்தார். வீட்டார் அனைவரோடு கூட, தான் மாத்திரம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர் அல்ல, தன் வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருந்தார். நம்முடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், இது தவறு, இது செய்யக்கூடாது என்று சொல்லி. சகோதரர்களா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும், உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறக்காதவர்களாக நம்ம கூட இருக்கலாம் சரி, நம்முடைய தாய் தப்பு செஞ்சாலும், தகப்பன் தப்பு செஞ்சாலும், பிள்ளைகள் தப்பு செஞ்சாலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். இது தவறு என்று நாம் நிச்சயம் சொல்ல வேண்டும். கட்டாயம் சொல்லணும், அது தப்புப்பா, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆமென். பாருங்க, வீட்டுல யாரா 2 அண்ணன் தம்பிங்க ஒண்ணா இருந்தாங்கன்னா பாருங்க, சின்ன வயசுல நல்லா விளையாடி இருப்பாங்க, பெருசானா பேசக்கூட மாட்டாங்க. என்ன நடக்குது என்ன அப்படின்னு ஒருத்தவங்க மூஞ்சி பார்த்து பேசிக்கிறதே ரொம்ப அபூர்வமா இருக்கும். பாருங்க பாருங்க, நாம் நம்முடைய குடும்பத்துல ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை சுட்டி காட்டி அதை திருத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. கொர்நேலி அப்படி செய்தார். அதே 10ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க 2வது லைன். தன் தேவ பக்திகளுடன் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு
பயந்தவனுமா இருந்து தன் வீட்டார் அனைவரோடு கூட ஆண்டவருக்கு பயந்தவராக காணப்பட்டார். அல்லேலூயா. எது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அதுதான் உண்மையான பயம். அப்ப தீமையை விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம். தீமை இருக்கிறதா, தீமை செய்யக்கூடிய காரியம் இருக்கிறதா, அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறதா, அதை விட்டு நாம் விலகுறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நாம் தீமை செய்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, அந்த தீமையை விட்டு நான் விலகணும், நான் விலகுறேன், என்னை ஆசீர்வதிங்க. கொர்நேலியனுடைய வீட்டுக்கு சென்ற தேவன் பரிசுத்த ஆவியான உங்க வீட்டுக்கும் வருவார். உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு வேணும். தீமையை விட்டு நாம் விலக வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுமா? மூன்றாவது காரியம், கொர்நேலியனுடைய வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததுக்குண்டான காரணம் பாருங்க. அதே 2வது அதிகாரத்தில் அடுத்த லைன் வாசிக்கலாம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. அல்லேலூயா. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தார். ஏழை ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தார். இதுதான் அவர் தன்னில் உள்ள காரியங்கள்ல தனக்கு கிடைத்திருக்கிற வருமானத்துல ஏழைகளுக்கு உதவி செய்கிறவராக காணப்பட்டார். ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இங்க இருக்கிற நீங்க நானும் எல்லாரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். பாருங்க, நீதிமொழிகள் 19:17வது வசனம் சொல்லுகிறது, ஏழைகளுக்கு தர்மங்களை செய்கிறதுனால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நீதிமொழிகள் 19 அதில் 17வது வசனம், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார், கொடுத்தது அவர். சில நேரத்துல இங்க இருக்கிறவங்களை யார் அப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சில ஏழை மக்கள் அல்லது கஷ்டப்படுறவங்க, சிக்னல் இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்து கையேந்தி நிற்பாங்க. ஏதாவது கொஞ்சம் காசு தாங்களேன், ஏதாவது கை கால் நல்லா தான் இருந்துச்சு, அவரால் சம்பாதிக்க முடியும். இளையகுமாரனும் சம்பாதிக்க முடிஞ்சது. பன்னியினுடைய தோட்டத்துல பன்னியை வளர்க்கிறவனாக இளையகுமாரன் இருந்தார். ஆனா அவன் வேலையின் மத்தியிலும் பசி தாங்க முடியாமல் பன்னிக்கு வைக்கிற தவிட்டையாவது எடுத்து சாப்பிட்டியாம் பசியை ஆத்திக்கலாம்னு நினைச்சார். வேலை இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, நெருக்கம் இருக்கு, பாடு இருக்கு. கை கால் நல்லா இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமும் நெருக்கமும் பாடு இருக்குது. நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஏழைகளுக்கு இறங்குறவர்களாய் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். அவர் கொடுத்ததை கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆண்டவர் கொர்நேலிக்கு எப்படி தெரியுமா திருப்பி கொடுத்தாரு? அவரே இறங்கி கொர்நேலி வீட்டுக்கு வந்துட்டார். அதை விட வேற என்ன வேணும்? அவரே இறங்கி வந்துட்டார். பரிசுத்த ஆவியான இறங்கி வந்து கொர்நேலி ஆசீர்வதிச்சார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்களேன், ஏழைகளுக்கு கொடுங்க, தர்மங்களை செய்யுங்க, கர்த்தர் உங்க வீட்டுக்கு வருவார், ஆவியானவர் உங்க கூடவே இருப்பார். அல்லேலூயா. 4வது காரியம், அதே 2வது அதிகாரத்தில் மறுபடியும் அடுத்து வாசிங்க. எஸ், எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இங்கே கொர்நேலியுக்கு இருந்த அடுத்த 4வது குவாலிஃபிகேஷன் பாருங்க, எப்போதும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுதான் அவருக்கு கிடைத்து இருக்கிற இந்த குவாலிஃபிகேஷன். நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனம் சொல்லுகிறது. கொலேசியர் 4ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். அல்லேலூயா. பாருங்க, இடைவிடாம ஜெபம் பண்றது அப்படின்னா, நீங்க எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அந்த ஜெபத்துல நீங்க இருக்கிறது அல்ல. உங்களுடைய வாயில ஸ்தோத்திரம் இருக்கணும். நீங்க எப்போதும் ஆண்டவரோடு கூட நீங்க கனெக்டா இருக்கணும். ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரோடு கூட கனெக்டா இருக்கணும். நன்றி சொல்லணும், ஆண்டவரை துதிக்கணும்.
தேவையில்லாத காரியங்களை தொண நம்ம பேசிட்டே இருக்கிறத விட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றது நமக்கு கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற என்று சொன்னா அதற்கு அர்த்தம் இந்த வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்க. எப்போதும் ஸ்தோத்திரம் இருக்கட்டும். கர்த்தர் அந்த ஸ்தோத்திரத்தினால தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட இருப்பார். கொர்நேலியின் மேல இறங்கி வந்த ஆவியானவர், கொர்நேலியனுடைய வீட்டுக்கு வந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வீட்டிலும் நம்மேலையும் அவர் இருப்பார். நம்ம ஸ்தோத்திரம் பண்றவங்களா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுமா? பக்கத்துல கையை பிடித்து எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபத்திலே இருங்க. அல்லேலூயா. அடுத்தது 5வது காரியம் வாசிக்கலாம். 5வது காரியம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பாருங்க, தேவ தூதனாலே கொர்நேலியுவுக்கு கட்டளை கிடைத்தது. தூதனானவன் தரிசனத்துல வந்து சொல்றார். நான் சொன்னதை நினைத்து பார்த்திருப்பீங்க நினைக்கிற இந்த வசனம் பாருங்கள். இங்கே கொர்நேலியுவுக்கு உண்டான இந்த 5வது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தின் முதல் லைனை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் நீதிமானும். அப்போ கொர்நேலியு எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்படின்னா நீதிமானா இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இருந்தார்? நீதிமான். யார் அப்படி என்று சொன்னா பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப யார் நீதிமான்கள் அப்படின்னா விசுவாசம் உள்ளவர்கள் தான் நீதிமான்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யாரெல்லாம் நம்ம ஆண்டவரை அதிகமா விசுவாசிக்கிறோமோ நீங்க தான் நீதிமான். நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிங்க, நீதிமானா இருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. அடுத்தது 6வது காரியம் பாருங்க, எப்படி அதே 22வது வசனத்தை வாசிக்கலாம். அடுத்த லைன், தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய. அல்லேலூயா. பாருங்க, இந்த கொர்நேலியு என்னப்பட்ட இந்த மனிதன் தன்னை சார்ந்த சமுதாயத்துல மாத்திரமல்ல மற்ற இடத்திலையும் சாட்சி பெற்றவராக இருந்தார். அல்லேலூயா. மற்ற இடத்திலையும் தன்னுடைய ஒரு புறஜாதியானவன், அவர் ஒரு யூதர் அல்ல, தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவரிடத்தில் சாட்சி பெற்றவராக மட்டுமல்ல மற்றவரிடத்திலையும் சாட்சி பெற்றவராக காணப்பட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க இங்க இருக்கிறவங்க சர்ச்சில் மட்டும் சாட்சியா இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வெளியே எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? நற்சாட்சி. வசனம் சொல்லுங்க, நற்சாட்சி. நல்ல பேரை யாரெல்லாம் பெற்றிருக்கிறீங்க? சபையில பக்தி உள்ளவர்கள், நல்லா ஜெபிக்கிறவங்க, வராக்கியம் உள்ளவங்க, பாடுறவங்க, துதிக்கிறவங்க, ஆவியில நிரம்புறவங்க, வசனத்தை வாசிக்கிறவங்க, எல்லாவற்றிலும் ஆக்டிவா இருக்கிறவங்க. ஆனால் வெளியே உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவை அல்லாதவர்கள் மத்தியிலே உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் கடைசி பரிந்தும் எனக்காக சாட்சிகளாயிருப்பீர்கள். சாட்சிகளா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னாரே. நம்ம வெளியே சாட்சியா இருக்க வேண்டியது அவசியம். வெளியில இருக்கிற ஜனங்களும் நம்ம நல்லவங்கன்னு சொல்லணும். ஆண்டவருக்குள்ள இங்க வந்து அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிச்சிட்டு வெளியே போய் மற்ற ஜனங்களிடத்துல கெட்ட வார்த்தைகளை பேசி நம்ம சண்டை போடுறவங்களா இருக்க கூடாது. நம் நற்சாட்சியை கெடுத்துக் கொள்ள கூடாது. நற்சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே கொர்நேலியு அப்படிப்பட்டவராய் இருந்தார். தன்னை சார்ந்தவர்களிடத்துல மாத்திரமல்ல தன்னை சாராதவரிடத்திலையும் நற்சாட்சி பெற்று இருந்தார்.
இங்க அவர் சொல்றாங்க, பேதுருவுக்கிட்ட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறாங்க, கொர்நேலியனுடைய வேலைக்காரங்க. என்ன இன்ட்ரோடக்ஷன்? யூதர் எல்லாரிடத்திலையும் நற்சாட்சி பெற்றவன், பேர் பெற்றிருக்கிறார். ஏன்னா பேதுரு ஒரு யூதர். எப்படி புறஜாதியினுடைய வீட்டுக்கு நான் போறதுன்னு யோசிப்பார். ஆண்டவர் இப்படியா பாருங்க, எப்படி பேச வைக்கிறார் பாருங்க. தரிசனத்தை இன்னும் அவரால் புரிந்து கொள்ள முடியல. தரிசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் பேசுகிறார், அந்த வேலைக்காரர்கள் மூலமாய் பேசுகிறார். நற்சாட்சி பெற்றவர். இன்னைக்கு நாம நற்சாட்சி பெறணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். வீட்டுல மட்டும் இல்ல, சர்ச்சில் மட்டும் இல்ல, வெளியும் நல்ல பேர்னு பேர் எடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனம், அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விடாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உள்ள மட்டும் இல்ல, புறம்பானவர்கள் வெளியே இருக்கிறவங்களாலையும் நற்சாட்சி பெறணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கடைசியா 7வது காரியம் பாருங்க, கொர்நேலியுவுக்கு இருந்த 7வது குவாலிஃபிகேஷன், ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக இருந்தார். அவர் என்ன செய்தாரு? ஆத்தும ஆதாயம் செய்கிறவர். 10ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் மறுநாள் பேதுரு செசரியா பட்டணத்துக்கு போறார். செசரியா பட்டணத்தை தான் கொர்நேலியு இருக்கிறார். உறவின் முறையார் யாவரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதர்களையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. பாருங்க, 1வது 2வது வசனத்துல பார்த்தோம், கொர்நேலியு தன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். அதே 2வது வசனத்துல தன் வீட்டார் அனைவரும் என்ன செய்தார்? பக்திக்குள்ளாகவும் அவர் பயந்தவர்களாகவும் நடத்தினார். இங்க 24ஆம் வசனம் சொல்றார், நெருங்கின உறவின் முறை உள்ளவர்களையும். இங்கே ஒரு தேவ மனுஷன் வரார்னு அவர் தெரிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்துட்டார்? தான் வீட்டுல உட்கார வச்சிட்டாரு. அப்படி என்ன சொன்னா, அவர் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவராக இருந்தார். நான் மட்டும் பரலோகம் போன போதாது, என் சொந்தக்காரங்க எல்லாரும் பரலோகம் வரணும்னு நினைச்சார். ஆமே. இங்க இருக்கு நம்ம எத்தனை பேர் சொந்தக்காரங்க கிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கிறோம்? அவர் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்துட்டாரு? வீட்டுல உட்கார வச்சிட்டார். பாஸ்டர் வராரு, ஜெபம் பண்ணுவார் உங்களுக்காக. பேதுரு வரார், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்னவோ சொல்லி விருந்து சொல்லி கூப்பிட்டு என்ன செய்தார்? உட்கார வச்சிட்டார். அடுத்ததாக 29வது வசனம் சொல்லுகிறது, எந்த காரியத்துக்காக அவரு சொன்ன உடனே பேதுரு மறுப்பு தெரிவிக்காம என்ன செய்துட்டாராம்? வந்துட்டார். ஏன் இது நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த பேதுருவானவர் விசேஷித்த மன்னிக்கணும் கொர்நேலியு விசேஷித்த சிநேகிதர்களை என்ன செய்தார்? அழைத்து இருந்தார். நண்பர்களை என்ன செய்தாரு? தன் சொந்தக்காரங்க மட்டும் இல்ல, தனக்கு விசேஷமான நண்பர்களையும் அவர் அழைப்பித்தார். இங்க இருக்கிற நண்பர்கள் யாராகலாம் கெட்ட பழக்கத்தில் இருக்கிறாங்களா? குடிப்பழக்கம் அல்லது போதை பொருட்களை பயன்படுத்துறவர்களாக அல்லது கெட்ட சுபாவம் உடையவர்களாக ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறாங்களா? கிறிஸ்துவுக்குள்ள அவங்களை வழி நடத்த நீங்க முயற்சி பண்ணுங்க. அவர்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நடத்த முயற்சி பண்ணுங்க. உங்க சொந்தக்காரங்களை விடாதீங்க. உங்கள் உறவின் முறைகளை ஒருவரையும் விடாதீங்க. கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்க. ஒருவரையும் விடாம நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து சொல்லுங்க. ஆத்தும ஆதாயம் செய்யுங்க. கொர்நேலியு ஆத்தும ஆதாயம் செய்கிறவரா இருந்தார். சுவிசேஷத்தை எப்படியா போன சொல்லி நடந்து என்ன தெரியுமா? கொர்நேலியு மேல மட்டும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரல, அங்க கூடி வந்த எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப பேதுரு சொல்றாரு, இவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்க என்று ஒரு அற்புதம் அங்கே நடந்தது.
கர்த்தர் அப்படியாய் கிரியை செய்தார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியான நம்ம கூட இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னா தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். தேவ பக்தி என்றால் உலகத்தால் கரைப்படாத வாழ்க்கை. நம் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிறது என்பது தீமையை விட்டு விலகுவது. ஏழைகளுக்கு தர்மங்களை கொடுக்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். எப்போதும் ஜெபிக்கிறவர்களாய், ஜெபம் என்பது ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே எப்போதும் விழித்திருவர்களாய் இருக்கணும். நீதிமான்களாய் இருக்க வேண்டும். நீதிமான் என்பது விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுவோம். நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கணும். உள்ள மாத்திரம் இல்ல, வெளியையும் நற்சாட்சி பெற்றவர்களா இருக்கணும். கடைசியாய் ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களாக, நம்முடைய உறவின் முறைகள், நம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோம்.